நான் தான் ஓம்காரம். இயற்கையில் சலசலக்கும் மரங்களில், மலைகளில், ஆறுகளில், பசுமை நிறைந்த காடுகளில், மென்மையாக வீசும் குளிர்தென்றல் காற்றில், இந்த பூமியில் உள்ள உயிரினங்களின் மனதில் நல்ல எண்ணத்துடன், நல்ல உணர்வுடன், நல்ல நோக்கத்துடன், நேர்மையுடன் இருக்கும் புனித மந்திரம் நான் தான் ஓம்காரம். பிரம்மா எதிர்காலத்தை பற்றி நாரதரிடம் எச்சரிக்கிறார். நாரதரும் பர்வதனும் துவேஷ்ட ரிஷியின் ஆசிரமத்திற்கு வருகிறார்கள். இந்திரன் துவேஷ்டரின் சக்தியைக் கண்டு அவரை சொர்க்கத்திற்கு அழைத்து வருகிறான். துவேஷ்ட ரிஷிக்கு அளித்த வரத்தின்படி தேவராஜன் இந்திரன் தேவசிற்பி விஸ்வகர்மாவிடம் சொர்க்கத்தில் அதிவிரைவில் சக்தி ஆலயம் நிர்மாணிக்கும்படி கூறுகிறார். அதன் மூலம் சொர்க்கத்தில் சக்தி ஆராதனை செய்யும் புதிய வழக்கம் ஆரம்பமாகியது. மறுபுறம் நாரதரும் அவருடைய பால்ய நண்பன் பர்வதனும் ஆகாயத்தில் சுற்றி வருகின்றனர். அப்போது அவர்கள் ஒரு குதிரை வீரனை காண்கிறார்கள். நாராயண நாராயண, காப்பாற்றுங்கள் பிரபு, காப்பாற்றுங்கள். கண்டாயா பர்வதா, ராஜா சஞ்சயன் தனது சேனைகளை பிரிந்து தனியாக செல்கிறான். இப்போது அவன் திருடர்கள் பக்கம் செல்கின்றான். இந்த கொள்ளையர்கள் யார் என்று தயவுதாட்சண்யம் எல்லாம் பார்க்காமல் கொள்ளையடித்து கொன்று விடுவார்கள். அதாவது ராஜா சஞ்சயனின் உயிருக்கு ஆபத்து. ஆம், நாம் விரைவில் அவனை எச்சரிக்க வேண்டும். நாராயண நாராயண. ஜெய ஜெய பிரம்மதேவா. அதோ பார், அந்த குதிரை வீரன் இந்த பக்கமாக வருகிறான். காளிதத்தா, நீ மேலே செல். அவன் அருகில் வந்தவுடன் அவன் தலையை வெட்டிவிடு. சரி தலைவரே. எச்சரிக்கை அரசனே, எச்சரிக்கை. மேலே செல்ல வேண்டாம். அங்கு பயங்கர ஆபத்தான கொள்ளையரின் கூட்டம் இருக்கின்றது. யுத்தம் மற்றும் போராட்டத்திற்கு அவர்கள் நேரம் அளிக்க மாட்டார்கள். உடனே தாக்குதல் நடத்தி கொன்று விடுவார்கள். இதற்கு மேல் செல்ல வேண்டாம். எனது நாட்டில் கொலை கொள்ளைகளை செய்யும் கூட்டம் நிறைந்திருக்கிறதா? இது நான் அவமானப்பட வேண்டிய விஷயம். நான் நடத்தும் நல்லாட்சி முறைக்கு ஏற்பட்ட களங்கம் இது. நீங்களோ என்னை அங்கு செல்ல விடாமல் தடுக்கிறீர்கள். இப்போது நான் அங்கு செல்லாவிட்டால் அவர்கள் எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும். அந்த திருடர்களின் கூட்டம் அதிகமானால் என் நாட்டு மக்களுக்கு துன்பம் அதிகமாகாதா? ஒரு ராஜாவான நானே கொள்ளையர் கூட்டத்தை வளரவிட்டால் அது நாட்டு மக்களுக்கு இழைக்கும் நம்பிக்கை துரோகம் அல்லவா? முனிவரே, என்னை தாங்கள் அந்த இடத்திற்கு செல்ல விடாமல் தடுப்பது தவறு என்பதை அறியீர். இது என் மக்களுக்கு இழைக்கும் கொடுமை அல்லவா? இல்லை, நீர் சொல்வதை கேட்க மாட்டேன். அரசனே, கடமையும் பொறுப்பும் நிறைந்த உனது பேச்சை கேட்டு மிகுந்த ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். தனது நாட்டு மக்களை பற்றி இவ்வளவு கவலைப்படுகின்ற அரசன் வேறு எவருமே இல்லை. நாட்டு மக்களுக்காக உனது உயிரை பற்றிய கவலையின்றி அந்த கொள்ளையர் கூட்டத்தை அழிக்கும் உனது எண்ணம் மிகச் சிறந்தது. ஆயினும் அரசனே, நீ தனியாக இருக்கின்றாய். அவர்கள் எண்ணிக்கையில் மிக அதிகம். இவ்வாறான நிலைமையில் நிதானம் தேவை. முனிவர் வேடம் புனைந்த பெரியவரே, நான் ஒரு அரசன். ஒரு அரசனை அச்சுறுத்தி அவனது கடமையில் இருந்தும் பொறுப்பில் இருந்தும் வழுவச் சொல்கிறீர்களா? மக்களுக்கு வரும் ஆபத்தை அப்படியே விட்டு விடுவதா? கொலைகாரர் கூட்டத்தை, என் அரசிற்கு ஏற்பட்டுள்ள களங்கத்தை விட்டுவிடச் சொல்கிறீர்களா? நான் மட்டும் மாளிகையில் சுகங்களை அனுபவித்துவிட்டு மக்களை எல்லாம் துன்பப்படுமாறு விட்டுவிட வேண்டுமா என்ன? இல்லை முனிவரே, நாளை என் மக்கள் நீதி நியாயம் கேட்டு என் முன் வந்தால் என் பொறுப்பை பற்றி
அவர்கள் என்னிடமே கேள்வி கேட்பார் என்றால் நான் என்ன பதில் கூறுவது? மக்களை தட்டி கழித்தாலும் மரணத்திற்கு பிறகு இறைவனுக்கு என்ன பதில் கூறுவது? அரசின் கடமைகளை விட்டுவிட்டால் மரணத்திற்கு பிறகு நான் போகும் இடமெல்லாம் நரகத்தின் நுழைவாயில் தான் திறந்திருக்கும். அந்த திருடர்களை நிச்சயம் தண்டிப்பேன். அரசனே, உன்னுடைய நாட்டுப்பற்று, உன்னுடைய கடமை உணர்வு போற்றலுக்குரியது. அதற்கு மதிப்பளிக்கிறேன். ஆனால் இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த கொள்ளையர் கூட்டத்திற்கு முன்னால் உன்னுடைய இந்த கடமையில் நீ வெற்றி பெறுவாயா? நீ தனியாக அந்த கொள்ளையர் கூட்டத்திற்கு தண்டனை அளித்து விடுவாயா? முடியாது. அவர்கள் தண்டனைக்குரியவர்கள்தான். ஒரு அரசன் தான் அந்த தண்டனையை அளித்தாகவும் வேண்டும். அதுதான் உனது கடமையும் கூட. ஆனால் பெரும் படையுடன் சென்று அழிக்க வேண்டும். நீ தனியாக அங்கு சென்றால் உனது எண்ணமும் ஈடேறாது, உனது உயிரும் மிஞ்சி இருக்காது. அரசனே, உன் உயிர் மிக உயர்வானது. அது நாட்டு மக்களை சார்ந்தது. ஆகையால் மக்களுக்காக உனது பாதுகாப்பும் அவசியம். அரசனே, தலைநகருக்கு சென்று ஒரு பெரும் படையை திரட்டிக் கொண்டு வா. அப்போது உனக்கும் ஆபத்தில்லை, அவர்களும் தண்டனை பெறுவார்கள். முனிவரே, தாங்கள் கூறிய அறிவுரை உச்சிதமானது. அவ்வாறே செய்கிறேன். என்னை காப்பாற்றி அறிவுரை கூறியதற்காக மிக்க நன்றி. இறைவன் உனக்கு நன்மை செய்வார். தலைவரே, அந்த முனிவரின் பேச்சை கேட்டு அந்த குதிரை வீரன் வந்த வழியே திரும்பி சென்று விட்டான். அவன் இனி இங்கு வரமாட்டான். ராஜா திரும்பி விட்டாரா? அவர் சென்று விட்டார். நாமும் இப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும். ஏன்? உனக்கும் கொள்ளையரை கண்டு அச்சமா? நாராயண நாராயண, திருடரை கண்டு அச்சமாக இருக்காதா? வா. அற்புதம், மிக அற்புதம். ஸ்வர்க்கத்தில் அமைக்கப்பட்ட இந்த சக்தி ஆலயத்தை கண்டு மனம் மிக மகிழ்கிறது. அரக்கனை அடித்த அன்னை பராசக்தி, சிம்ம வாகனம் கொண்ட அன்னை பராசக்தி, தேவேந்திரா, நாம் அன்னையை வாழ்த்தும் போது நாம் அவளுக்கு மிகவும் பிரியமாகி விடுகிறோம். அது எவ்வாறு முனிவரே? தேவேந்திரா, இந்த வாழ்த்து என்பதே வையகம். வாழ்த்து என்பது புகழ். அதாவது இந்த முழு ஜகத்திலேயே அம்பாளின் புகழ் பரவி இருக்கிறது. அதோடு அன்னையின் புகழ் பாடுபவர்களும் தாயைப் போலவே பயமின்றி தயாவானாக சக்திசாலியாக புகழோடு விளங்குவான். நாம் மனமுருகி அன்னையின் புகழை பாடி அதனால் அவளுக்கு பிரியமானவராகி விட்டோமானால் அன்னையும் தமது பிரிய பக்தர்களிடத்தில் மகிழ்ந்து மிகவும் அருளை பொழிய மாட்டாளா என்ன? நிச்சயம் பொழிவாள் ரிஷியே, நிச்சயம் பொழிவாள். அன்னை எப்போதும் தமது பக்தரின் மீது அருளை பொழிவாள். இதுதான் உண்மை தேவராஜா. தாய் சக்தி எல்லா சக்திகளுக்கும் மூலமான இருப்பிடம் தேவராஜா. இவளது திருவடிகளை பற்றி நாம் மனமுருகி அவளை ஆராதனை செய்வதால் வாழ்க்கையானது அரும்பெரும் பேர் பெற்று விடுகிறது. தாயிடம் எது கேட்டாலும் கிடைத்து விடுகிறது. மன விருப்பங்கள் நிறைவேறுகின்றன. அன்னை சக்தியின் அருளினால்தான் இந்த ஜகமே இயங்குகிறது. அந்தமில்லா ஆதி பரம பரா மற்றும் பூரண சக்தியின் வடிவம்தான் அன்னை. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। शरणागत दीनार्त परित्राण परायणे सर्वस्यार्ति हरे देवी नारायणि नमोस्तुते। सर्वस्वरूपे सर्वेशे
सर्वशक्ति समन्विते भयेभ्यस्त्राहि नो देवी दुर्गे देवी नमोस्तुते। दुर्गे जय जय ओम। शक्ति स्वरूपे नी कल्याणी हे जगदम्बा माता भवानी। जय जय ओम अम्बा दुर्गे जय जय ओम। जय जय ओम अम्बा दुर्गे जय जय ओम। शक्ति स्वरूपे नी कल्याणी हे जगदम्बा माता भवानी। शक्ति स्वरूपे नी कल्याणी हे जगदम्बा माता भवानी। जय जय ओम अम्बा दुर्गे जय जय ओम। जय जय ओम अम्बा दुर्गे जय जय ओम। अखिलांडेश्वरी आदि अनादि आदि पराशक्ति नीये। सिद्धिदात्री नी जगजननी तुयरिलुम आनंदम नीये। युग युगமாக ஒவ்வொரு கணமும் யுக யுகமாக ஒவ்வொரு கணமும் தரிசனம் காண ஏங்கினோம்। जय जय ओम अम्बा दुर्गे जय जय ओम। जय जय ओम अम्बा दुर्गे जय जय ओम। சரஸ்வதியாக தோன்றி எங்கும் ஞான தீபம் ஏற்றினாய்। லக்ஷ்மியாக நீ அவதரித்து லக்ஷ்மியாக நீ அவதரித்து உலகில் தனமழை பொழியச் செய்தாய்। जय जय ओम अम्बा दुर्गे जय जय ओम। जय जय ओम अम्बा दुर्गे जय जय ओम। தீர்க்கும் எங்கள் மாதா மூவுலகிலும் நீ வசிப்பாய்। ரௌத்ர ரூபத்தில் சகல தெய்வமாய் துஷ்டர்களை சம்ஹரிப்பாய்। கருணை பொழிந்த தேவ முனிவர்கள் கருணை பொழிந்த தேவ முனிவர்கள் அனைவரின் துயரங்கள் தீர்ப்பாய்। जय जय ओम अम्बा दुर्गे जय जय ओम। जय जय ओम अम्बा दुर्गे जय जय ओम। शक्ति स्वरूपे जगदम्बा माता भवानी। शक्ति स्वरूपे नी कल्याणी हे जगदम्बा माता भवानी। जय जय ओम अम्बा दुर्गे जय जय ओम। இனி ஸ்வர்க்கத்திற்கு அன்னை பராசக்தியின் அருள் நிச்சயம் கிடைக்கும். இருவரும் உறுதி கூறுங்கள், நாள் தவறாது அன்னையை ஆராதித்து வர வேண்டும். நிச்சயம் முனிவரே. ஆம் முனிவரே, தினமும் அன்னை சக்தியை ஆராதிப்போம். இந்திராணி, இன்னொரு உண்மையையும் நன்றாக அறிந்து கொள். தினமும் சக்தியை ஆராதனை செய்வதால்
மகாதேவனின் அருள் உனக்கு நிச்சயம் கிடைக்கப் பெறும். காரணம், சிவனும் சக்தியும் ஒன்றாக இணைந்தவர்களாவர். சக்தி இல்லையேல் சிவமில்லை, சிவமில்லா சக்தியும் இல்லை. பதி பரமேஸ்வராய நமோ நமः. என்னை இவ்வாறு ஏன் உற்று நோக்குகிறீர்கள் சுவாமி? துவேஷ்டரிஷி சொர்க்கலோகத்தில் உன் அருமை பெருமைகளை எடுத்துரைத்தார். அந்த தேவர்கள் சுயநலத்திற்காகத்தான் உன்னை ஆராதித்தனர். அவர்கள் இப்போது சொர்க்கலோகத்தில் சக்தி ஆலயத்தை நிர்மாணித்து உன்னை ஆராதிக்கின்றனர். இப்போது நீ ஏன் உற்று பார்க்கிறாய்? உனக்கு இந்த உண்மை தெரியாததா என்ன? நீ அறிய மாட்டாயா சொர்க்கலோகத்தில் உன் ஆராதனை நடக்கிறது என்று? இது எனக்கு தெரியும், ஆனால் தங்கள் மூலம் கேட்க விரும்பினேன். தேவி, நாரதனுக்கு வரமளித்த பிறகு அவனை மறந்து விட்டாய் போலிருக்கிறது. ஆம் சுவாமி, தாங்கள் தான் நாரதனுக்கு மனைவி கிடைப்பாள் என்று வரமளித்திருந்தீர்கள். அவன் திருமணம் முடிந்து விட்டதா? இன்னும் முடியவில்லை. ஆனால் திருமணத்தை நோக்கி இப்போது அவன் நெருங்கிக் கொண்டிருக்கிறான். நாராயண நாராயண ஜெய ஜெய பிரம்மதேவா. நாராயண நாராயண ஜெய ஜெய பிரம்மதேவா. நண்பா பர்வதா, என்ன யோசிக்கிறாய்? நான் நீ யோசிப்பதை யோசிக்கிறேன். நான் யோசிக்கின்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? எனது ஞான திருஷ்டியால். ஞான திருஷ்டியால் என்ன அறிந்தாய்? அதாவது, உன் மனதில் அந்த அழகி யார் என்று யோசிக்கிறாய். நானும் கூட அவளை அறிய விரும்புகிறேன். என்னுடைய ஞான திருஷ்டியால் ஒரு விஷயத்தை நன்றாக அறிந்து கொண்டேன். இந்த அழகி அந்த ராஜா சஞ்சயனின் புத்திரி. அவரைத்தான் வனத்தில் கொள்ளைக்காரரிடமிருந்து காப்பாற்றினோம். அப்போது நாம் நிச்சயமாக ராஜா சஞ்சயனின் உபசரிப்பை ஏற்க வேண்டும். அவன் நம்மை கண்டதும் மிகவும் மகிழ்ந்து நம்மை அன்புடன் வரவேற்பான். நண்பா பர்வதா, என் மனம் என்ன கூறுகிறது என்றால், நாம் இந்த மாதிரியான இக்கட்டில் விழக்கூடாது. வா, சென்று விடுவோம். இல்லை நண்பா, இல்லை. இது போன்ற நல்ல நேரம் மீண்டும் வரவே வராது. நண்பா நாரதா, நீ கதைகளை அள்ளி விடுகிறாயே. நீ இத்தனை கதைகளை எங்கிருந்து கேட்டறிந்தாய்? இல்லை இல்லை, நான் கூற மாட்டேன். இந்த கதைகளை யாரிடமிருந்து கேட்டேன் என்று நான் உனக்கு கூறிவிட்டால் நீங்கள் கேட்க மாட்டீர்கள். பிறகு நான் எப்படி கதை சொல்வேன்? சரிதான், புது கதை சொல். நானும் அதைத்தான் நினைத்தேன். சரி, கேளுங்கள். ஒரு பயங்கர அரக்கன் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தான். இன்னொரு பயங்கர அரக்கன் காட்டிலிருந்து வந்து கொண்டிருந்தான். அப்படியா? பிறகு என்ன ஆயிற்று? அந்த இருவரும் எதிரும் புதிருமாக வந்தபோது முதல் அரக்கன் இரண்டாவது அரக்கனிடம் கூறினான், நான் உன்னை தின்று விடுவேன். மற்றொருவன் கூறினான், அடமடையனே, ஒரு அரக்கனை அரக்கன் திங்க முடியும் என்றால் நான் இதற்குள் உன்னை தின்றிருக்க மாட்டேனா? எனவே தம் குலத்தை தின்பவர் அரக்கர்கள் அல்ல. பிறகு அன்றிலிருந்து யார் அரக்கர் இல்லையோ அவர் குலம் குறையத் தொடங்கியது. ஆனால் அரக்கர் குலம் அதிகரிக்கத் தொடங்கியது. மகாராஜா சஞ்சயர் வருகிறார்.
வணக்கம் குருதேவா. அமருங்கள். வணக்கம் முனிவர்களே, வணக்கம். அன்று திருடர்களை பற்றி என்னை நீங்கள் எச்சரித்தீர்கள். அன்று இருந்த நிலைமையில் அன்று உங்கள் இருவரையும் பற்றி என்னால் தெரிந்து கொள்ளவே முடியவில்லை. எனது அதிர்ஷ்டம், நீங்களே அரசவைக்கு வந்துள்ளீர்கள். இப்போது நீங்கள் யார் என்று சொல்ல முடியுமா? நாராயண நாராயண. நான் நாராயண பக்தன் நாரதன். இது என் பால்ய நண்பன், எனது உறவினன், உற்ற நண்பன் பர்வத முனிவன். அரசே, உண்மை என்னவெனில் எம் போன்ற முனிவர்கள் மாளிகைக்கு வருவதில் பிரயோஜனமும் இல்லை, அர்த்தமும் இல்லை. இருந்தும் நாங்கள் இவ்வழியாக செல்லும் போது உங்களை பற்றி அறிந்தோம். இந்த அழகிய மாளிகைக்கு வந்து உங்களையும் தரிசித்து செல்லலாம் என்று நினைத்தோம். உங்கள் இருவரையும் இந்த அரசவைக்கு நான் வரவேற்கிறேன். அரசே, அந்த திருடர்களுக்கு என்ன தண்டனை அளித்தீர்கள்? அந்த திருடர்கள் அண்டைய நாட்டிலிருந்து வந்தவர்கள். எனது பெரிய சேனையை கண்டு ஓடிவிட்டனர். வா மகளே தமயந்தி, வா. கண்டாயா, நம் அவைக்கு முனிவர்கள் வந்துள்ளனர். இவர் நாராயண பக்தர் நாரதன். இவர்தான் திருடரிடமிருந்து காப்பாற்றி சிறந்த அறிவுரை கூறினார். உடனிருப்பவர் இவரது பால்ய நண்பர் முனிவர் பர்வதன். முனிவர்களுக்கு தமயந்தியின் வணக்கம். நீடூழி வாழ்க. எதிர்காலம் நன்றாக இருக்கும். முனிவரே, கடந்த காலம் வளமாயிருந்தது, நிகழ்காலம் நன்றாக இருக்கிறது. எனது எதிர்காலமும் இனிமையாக இருக்கும். ஏதாவது புதியது கூறுங்கள் முனிவரே. என்ன கூறுகிறீர்கள்? அதாவது, தாங்களோ முனிவர், நானும் ஒரு முனிதான். நீங்கள் ஒரு கதையை கேட்டிருக்கிறீர்களா? என்ன கதை? தெரியாதா? ஒரு முனிவரானவர் இன்னொரு முனிவரிடம் கேள்வி கேட்டார். எண்ணிக்கை எங்கு ஆரம்பமாகிறது? இன்னொரு முனிவர் கூறினார், ஒன்றிலிருந்து என்று. அதன் பின் முதல் முனிவர் மீண்டும் கேள்வி கேட்டார், எண்ணிக்கை எங்கு முடிவடைகிறது என்று. கடைசி எண் எது என்று அவரால் பதில் கூற முடியவில்லை. அவர் கேள்வி கேட்ட முனிவரிடம் கூறினார், நீங்களே கூறுங்கள், எண்களின் கடைசி எண் எது? கேள்வி கேட்ட முனிவர் அதற்கு கூறினார், அது எனக்கு தெரிந்தால் உங்களிடம் கேட்டிருப்பேனா என்று. எனது மகளுக்கு வேடிக்கை பிடிக்கும், சிரித்தே பேசிக் கொண்டிருப்பாள். தந்தையே, இவ்விரு முனிவரும் நமது மதிப்பிற்குரிய விருந்தாளிகள். இவர்களின் உபசரிப்பிற்கு சிறந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். நிச்சயமாக, நிச்சயமாக. இவர்களை உபசரிக்கும் பொறுப்பை உனக்களிக்கிறேன் மகளே தமயந்தி. தந்தையே, தங்கள் ஆசியுடன் இந்த கடமையை நான் குறையின்றி செய்து முடிப்பேன். வாருங்கள் முனிவரே, விருந்தினர் மாளிகைக்கு செல்வோம். வாருங்கள். இந்த இரு மாமுனிவர்களும் நமது சிறப்பு விருந்தினர். இவர்களின் தேவைகளை குறையின்றி கவனித்துக் கொள்ள வேண்டும். அதில் ஏதாவது குறை இருந்தால் மகாராஜா கடுமையான தண்டனை தருவார். உபசரிப்பில் குறை ஏதும் இருக்காது ராஜகுமாரி. செல். வாருங்கள் முனிவரே. முனிவர் நாரதரே, இது தாங்கள் தங்கும் இடம். தாங்கள் இங்கு இளைப்பாருங்கள். தங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால்
சேவகர்களுக்கு ஆணையிடுங்கள். அவர்கள் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். முனிவரே, தாங்கள் இளைப்பாற வேறு ஒரு அறை இருக்கிறது. தாங்கள் என்னுடன் வாருங்கள். இளவரசி, இளவரசி, தேவையே இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுகின்றாய். நானோ ஒரு யோகி, நாராயண பக்தன். நான் ஒரே இடத்தில் தங்கியிருப்பதோ அல்லது வாசம் செய்வதோ இயலாத செயலாகும். ஒரு யோகியானவனுக்கு வசதிகள் கூடாது. இந்த மாளிகையில் இருப்பதும் இந்த அரச சுகங்களை எல்லாம் அனுபவிப்பதும் ஒரு யோகியானவனுக்கு தகாத செயலாகும். இளவரசி, அருள் கூர்ந்து எங்களை செல்லவிடு. அதுதான் சிறந்தது. நண்பா நாரதா, உனக்கு இங்கு என்ன கஷ்டம்? முனிவர் நாரதரே, தாங்களும் ஒரு யோகி, குடும்பஸ்தர் அல்ல. தங்களுக்கு ஒரு நியதி, ஒரு வரைமுறை இவைகள் இருக்கின்றன. இதை நீங்கள் மாளிகைக்கு வரும் முன்பே யோசித்திருந்தால், என்னிடம் கூறியிருந்தால் நிச்சயம் தங்களை செல்ல விட்டிருப்பேன். ஆனால் இப்போது நீங்கள் எங்களுடைய விருந்தாளியாகிவிட்டீர்கள். இனி தாங்கள் இங்கிருந்து செல்ல முடியாது முனிவரே. இங்கு உங்கள் நாராயண பக்திக்கு, உங்கள் யோக நிலைக்கு பங்கம் வராது. நீங்கள் உங்கள் நிலையில் உறுதியாக இருந்து இந்த மாளிகையிலும் கூட நாராயணனை வழிபடலாம் நாரத முனிவரே. விபரீதமான எதிர்மாறான சூழ்நிலையில் இது நடக்கக்கூடிய ஒன்றா? தாங்கள் ஒரு பெரிய உண்மையை ஏன் மறந்துவிட்டீர்கள் முனிவரே? இறைவன் நமக்களிக்கும் சோதனை எதிர்மாறான சூழ்நிலையில் தான் இருக்கும். இருந்தாலும் நான் இங்கிருந்து சென்று விடலாம் என்றுதான் யோசிக்கிறேன். தாங்கள் இங்கிருந்து செல்வேன் என்று கூறி எங்கள் மனதை மிகவும் புண்படுத்துகிறீர்கள் முனிவரே. அருள் கூர்ந்து ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நாராயண நாராயண. முனிவரே, இதுதான் தாங்கள் தங்கும் அறை. இங்கு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். முனிவரே, இதற்கு முன்பு தாங்கள் எந்த ஒரு பெண்ணையோ ஸ்திரீயையோ கன்னியையோ கண்டதில்லையா? இல்லை இல்லை, அவ்வாறு எதுவும் இல்லை. எனக்கு அவ்வாறுதான் தோன்றுகிறது. நான் இப்போது 10-15 பெண்களை கூப்பிடுகிறேன். இரவு முழுவதும் அவர்களை பார்த்துக் கொண்டிருங்கள். ஆணையிடுங்கள் இளவரசி. வசுதா, நீ அந்தப்புறத்திற்கு சென்று விமலா, கமலா, ரூபா, குணவந்தி, அருந்ததி, ஜோதி, சுனந்தா, சுப்ரியா, லக்ஷ்மி அனைவரையும் விரைவில் இங்கு அழைத்து வா. இல்லை இளவரசி, இல்லை. ஆம் பர்வத முனிவரே, ஆம். வசுதா, பாவனா, அல்கா, ராதா, உஷா, லதா, மதனா இவர்களையும் கூட அழைத்து வா. இளவரசி, என்ன செய்கிறீர்கள்? அவ்வாறு செய்யாதீர்கள். செய்ய வேண்டாமா? சரிதான், செய்ய மாட்டேன். தாங்கள் இளைப்பாருங்கள், எனக்கு விடை கொடுங்கள். வணக்கம். இளவரசி தமயந்தி, இது நாள் வரை நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அழகான சகல வசதிகளும் நிறைந்த இந்த மாளிகையில் இளைப்பாறுவேன் என்று. ஆனால் எனது பாக்கியம்தான் என்னை உன்னிடம் இழுத்து வந்திருக்கிறது. இனி பார்க்க வேண்டியது இந்த பாக்கியமும் எனக்கு இந்த பாக்கியத்தை அருளிய கடவுளும் அடுத்து என்ன அதிசயம் செய்வார்கள் என்று. ஐம்காரி சக்தி ரூபாயை, ஹ்ரீம்காரி பிரதிபாலிகே, க்ளீம்காரி கால ரூபிண்யை, பீஜரூபணே நமோஸ்துதே. எனது தாயே சக்தி, ஏ பராசக்தி, ஆதி பராசக்தி, ஆதி சக்தியே, மாதா சக்தியே, உன் திருவடி போற்றி, உன் திருவடி போற்றி, உன் திருவடி போற்றி. மிக்க மகிழ்ச்சி. நான் கூறியபடி நீங்கள் சக்தியின் ஆராதனையை நாள் தவறாது ஸ்ரத்தையுடன் செய்கிறீர்கள். தங்களது ஆணையை நிறைவேற்றுவது எங்களது கடமை முனிவரே. இப்போது
முனிவரே, நான் தங்களிடம் பணிவான வேண்டுகோள் ஒன்று விடுக்கிறேன். கூறு தேவராஜா. முனிவரே, நீங்கள் எங்கள் அழைப்பை ஏற்று சொர்க்கம் வந்துள்ளீர்கள். எங்களது இன்னொரு விருப்பத்தையும் நிறைவேற்றுங்கள். தாங்கள் பல சித்திகளை பெற்றுள்ளீர்கள். அன்னையின் அருள் தங்களுக்கு இருக்கிறது. தங்களது சக்தியால் எங்கள் சொர்க்கம் என்றுமே அரக்கர்களிடமிருந்து பாதுகாப்பாக இருக்கும்படி செய்யுங்கள். தேவராஜா இந்திரா, படைப்பின் விதிகளின்படி தேவர் மற்றும் அரக்கர்களின் பகை தீர்க்க முடியாததொன்று. அரக்கர் சொர்க்கத்தை பிடிக்கும் முயற்சியை என்றென்றும் செய்து வந்துள்ளனர், இனியும் செய்வார். இந்த ஜகத்தில் எந்த சக்தியாலும் அவர்களை தடுக்க முடியாது. முனிவரே, தாங்கள் இப்பொழுது கூறியதை சத்திய வாக்காக ஏற்றுக்கொள்கிறேன். இருந்தாலும் கூட தங்களுக்கு இருக்கும் அற்புத சித்திகள் மூலமாக ஒரு பாதுகாப்பான கவசத்தை ஏற்படுத்தி சொர்க்கத்தை பாதுகாக்க முடியுமல்லவா? தேவராஜா இந்திரா, எதை நீ என்னிடம் கேட்கிறாயோ அதை என்னிடம் வந்து கேட்குமாறு தேவகுரு பிரகஸ்பதி உன்னை தூண்டிவிட்டாரா? இது அவரது யோசனை தான் என்று நான் சந்தேகிக்கிறேன். இல்லை இல்லை முனிவரே, அவ்வாறு ஏதும் இல்லை. பிறகு சரி, நான் இந்த விஷயத்தை பற்றி தேவகுரு பிரகஸ்பதியிடம் பேசிவிட்டு பிறகு வந்து உன்னிடம் பேசுகிறேன். முனிவரே, முனிவரே, போஜனம் செய்யும் நேரத்தில் எங்கு சென்று விட்டீர்கள்? முனிவரே, முனிவரே, தாங்கள் எங்கே? முனிவரே, முனிவரே, உணவு கொண்டு வந்துள்ளேன். முனிவரே, முனிவரே, வாருங்கள் இளவரசி, வாருங்கள். நான் தங்களுக்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். முனிவரே, அருள் கூர்ந்து கூறுங்கள். தங்கள் நண்பர் நாரதர் எங்கு சென்று விட்டார்? நாரதனா? நாரதன் என்னை இந்த அழகிய மாளிகையில் தனியே விட்டுவிட்டு எங்கு சென்று இருக்க முடியும்? அவன் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுகிறான். ஏனென்றால் அவனுக்கு விளையாட்டு குணம். இங்குதான் ஒளிந்திருப்பான். இப்போதே அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன். நாரதா, நண்பா நாரதா, நாரதா, எங்கு இருக்கிறாய் நாரதா? நாரதா, 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 எங்கு இருக்கிறாய்? நாரதா, எங்கு ஒளிந்திருக்கிறாய்? நண்பா நாரதா, நாரதா, எங்கு சென்று விட்டாய்? எனக்கு பயமாக இருக்கிறது. நாரதா, நாரதா, நண்பா நாரதா, எங்கு இருக்கிறாய்? நாரதா, நாரதா, நாரதன் உனக்கு மட்டுமல்ல, எனக்கு கொடுத்த வாக்கையும் மீறிவிட்டான். அவன் நிச்சயம் என்னை விட்டு எங்கோ சென்று விட்டான். நீ என்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் எங்கு சென்று விட்டாய் நாரதா? தேவரிஷி நாரதருக்கு அரச மாளிகையின் சுகங்கள் சிறிதும் பிடிக்கவில்லை. அவர் திடீரென்று மறைந்து விட்டார். உண்மை என்னவென்றால், இந்த அரச சுகங்கள் யோகியாக இருப்பவர்களுக்கு என்றும் தேவையற்றது. அவர் கடும் தவம் என்று நல்ல வழியில் சென்று இறைவன் பரம்பொருளின் அருளை பெறுவதே தனது லட்சியமாக கருதினார். இதுவும் உண்மைதான். பக்தி வழியில் செல்வோருக்கு சிவசங்கரனின் அருள் நிச்சயம் கிடைக்கும். எனக்கு உதவுங்கள் பிரபு. என்னை இக்கட்டிலிருந்து காப்பாற்றுங்கள். எனது நண்பன் பர்வதனின் பேச்சை கேட்டு எனது பிரம்மச்சரியத்தை விட இருந்தேன். நிலைமை மிகவும் மோசமாக போய்விட்டது. என்னை இந்த இக்கட்டிலிருந்து விடுவியுங்கள். எனக்கு உதவி செய்யுங்கள் பிரபு. நாராயண நாராயண. பிரபு, தாங்கள் இதுபோல சிரித்துக் கொண்டிருந்தால் என்னுடைய நிலைமை என்னவாகும்? நாரதா, நான் இவ்வாறு சிரித்தால் உனக்கு நன்மையே நடக்கும். அரசகுமாரி தமயந்தி உன் மீது மிகவும் மோகம் கொண்டிருக்கிறாள். இந்த மோகம் திருமண உறவாக மாறப்போகிறது. அதன் பிறகு உனக்கு நன்மையே நடக்கும். ஆம் நாரதா, குடும்ப வாழ்க்கையின் அனுபவம் மிகவும் அவசியம்தான். திருமணத்திற்கு பிறகு உனது அனுபவத்தை எங்களுக்கு கூறு. மனைவி அளித்த உணவு எப்படி இருந்தது என்று. போதும் தாயே, போதும். என்னை போன்ற ஒரு பிரம்மச்சாரியை
இக்கட்டிலிருந்து காப்பாற்றுவதைக் காட்டிலும் நான் அதில் அகப்பட்டுக் கொள்வதற்கே யோசனை கூறுகிறீர்கள். ஏன் அவ்வாறு செய்கிறீர்கள் தாயே? சிவ 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 தாங்கள் என் நிலைமையைக் கண்டு சிரிக்கின்றீர்களா? அட நாரதா, நான் சிரிக்க கூடாதா என்ன? நான் அகப்பட்டுக் கொண்டதால் தானே தாங்கள் இவ்வாறு சிரிக்கிறீர்கள் தாயே. நன்றாக சிரியுங்கள், சிரியுங்கள். நாரதா, இதில் வருத்தப்படுவதற்கு ஏதுமில்லை. நீயேதான் மனைவி வேண்டும் என்று மனதில் நினைத்தாய். அதனால்தான் சிவன் உனக்கு வரமளித்துள்ளார். அவர் அளித்த வரம் பொய்த்து போகுமா என்ன? நிச்சயம் இல்லை. அதாவது நான், என் பக்தி, என் பிரம்மச்சரியம் எல்லாம் வீணாகி விடுமா? பிரபு, இனி நான் என்ன செய்வது? நான் மீண்டும் அங்கு செல்ல வேண்டுமா? நிலைமையை புரிந்து கொள், உண்மையை ஏற்றுக்கொள். அரசகுமாரி தமயந்தியை போன்ற தர்மபத்னி புண்ணியவானுக்குத்தான் கிடைப்பாள். நாரதா, நீயும் புண்ணியம் செய்தவன் தானே? இப்போது அவள் இதயத்தில் உன் மீது எல்லையில்லா காதல் பிறந்து விட்டது. காதலுக்கான பதிலை காதலால் தராவிட்டால் தமயந்தியின் காதல் வசப்பட்ட இதயம் வருந்தும் நாரதா. நாரதா, நீ திடீரென்று அங்கிருந்து மறைந்து விட்டதால் அவளுடைய மனது மிகவும் வேதனைப்பட்டிருக்கும். நாரதா, உன்னை நம்பி உள்ளவளை இவ்வாறு துன்பத்தில் தவிக்க விடுவது உனக்கு அழகானதா? நல்லது என்னவெனில், நீ ஒரு மிகச்சிறந்த விருந்தாளியாக நடந்து கொள்ள விரைவில் மாளிகைக்கு செல். ஸ்ரீகரி, தாங்களும் இதை ஆமோதிக்கிறீர்களா? நான் கூறுவதற்கு எதுவுமே இல்லை நாரதா. இப்போது என் யோசனையை விட இறைவன் சிவன் வரத்தை பற்றித்தான் யோசிக்க வேண்டும். அதை மதித்து நாம் ஏற்க வேண்டும். ஆகையால் நீ விரைவில் அங்கு சென்றாக வேண்டும். இன்னொன்றையும் அறிந்து கொள், உன்னை பிரிந்து தமயந்தி மிகவும் துன்புற்று வருந்துகிறாள். சரி பிரபு, நான் அங்கு செல்கிறேன். நிச்சயம் சென்றாக வேண்டும். நாராயண 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 நாராயண. வணக்கம் முனிவரே. திடீரென்று எங்கு சென்று விட்டீர்கள்? தாங்கள் சென்றதிலிருந்து எமது ராஜகுமாரி தமயந்தி உணவு எதுவும் அருந்தவில்லை. இப்போது வருத்தத்துடன் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார். நான் ஒரு முனிவன் அல்லவா? எந்த இடத்திலும் அதிக காலம் தங்கியிருக்க முடியாது. நீ ராஜகுமாரியிடம் சென்று கூறிவிடு, எனக்காக அவள் வருந்த வேண்டாம். அவள் வருத்தமாக இருக்கிறாள். நான் இப்போதே சென்று தாங்கள் வந்திருப்பதை தெரிவிக்கிறேன். பிறகு அவள் வருத்தம் போய்விடும். நாராயண நாராயண. பர்வதன், நண்பா பர்வதா, என்ன யோசிக்கிறாய்? நாரதா, நாரதா, நண்பா நாரதா, நீ எங்கு சென்று விட்டாய்? நீ இல்லாமல் இந்த மாளிகையில் இருக்க பிடிக்கவில்லை. நான் எங்கு சென்று வந்தேன் என்று என்னிடம் கேட்காதே. பிறகு என்ன கேட்பது? நான் எதற்காக சென்று வந்தேன் என்று கேள். நீ எதற்காக சென்றாய் என்று எனக்கு தெரியும். ஆயினும் ஒருவருடைய உபசரிப்பை ஏற்காமல் இவ்வாறு திடீரென்று மறைந்து விடுவது நல்லதல்ல. இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருந்தது, நீ உனது நண்பனை தேடி திரும்பி வந்து விடுவாய் என்று. தாங்களா? எங்களை விட்டுவிட்டு எங்கு சென்று விட்டீர்கள் முனிவரே? இதை கேட்டு உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? இப்போது நான் திரும்பி வந்து விட்டேனே. தங்கள் நண்பர் முனிவர் பர்வதன் கூறினார், தாங்கள் சங்கீத ஞானம் உள்ளவராம், மிக நன்றாக பாடுவீராம். இந்த விஷயத்தை ஏன் மறைத்தீர்கள்? நண்பன் பர்வதனும் சங்கீதத்தில் கைதேர்ந்தவனாயிற்றே. இவன் எனக்கு இணையானவன், குறைந்தவன் இல்லை. நாங்கள் இருவரும் ஒரே குருவின் சிஷ்யர்கள். பர்வத முனிவரே, தாங்கள் இதை ஏன் கூறவில்லை? தற்பெருமை பேசிக்கொள்வது நல்லதா என்ன? விஷயம் எப்போது மகத்துவமாகும்? அந்த விஷயத்தை
அனுபவிப்பவர் கூறும்போதுதானே. இருவருமே சிறந்தவர்கள். ஏதாவது பாடி காட்டினால் இப்போது எனது வருத்தத்தை எல்லாம் மறந்து விடுவேன். இன்று இல்லை, இன்னொரு நாள். ஆம், இன்று நாளும் பொழுதும் அனுகூலமாக இல்லை. இன்னொரு நாள். இன்னொரு நாளில்லை, நாளையே மன்னரின் அவையில் தாங்கள் இருவரும் சங்கீத ஞானத்தை காட்ட வேண்டும். எத்தனை சிறந்த நிகழ்ச்சியாக இருக்கும். என்ன யோசிக்கிறாய் நண்பனே? இப்போது நீ என்ன யோசிக்கிறாய் என்று நான் உன்னை கேட்க நினைத்தேன். இனிமேல் கூறுவதற்கு தயக்கம் ஏதுமில்லை. நான் ராஜகுமாரி தமயந்தியை தவிர வேறு எவரை பற்றியும் யோசிக்கவில்லை. அல்லும் பகலும் ஒவ்வொரு கணமும் அவளை பற்றியே நான் யோசிக்கிறேன். எனது கண்ணின் முன்பு எப்பொழுதும் அவள்தான் இருக்கிறாள். நாராயண நாராயண, இப்போது உன் கண்களுக்கு முன் எவர் இருக்கின்றார்? நான் உன் கண்களுக்கு தெரிகிறேன் அல்லவா? நண்பா, விளையாடாதே. நாராயண நாராயண, நன்று, மிக்க நன்று. காதலிப்பது நீ, ஆனால் நான் விளையாடக்கூடாதா? காதலா? நண்பா, அவளை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் உன்னை காதலிக்கிறாளா அல்லது என்னையா? நண்பா பர்வதா, ஒரு பெண்ணானவள் ஒரே நேரத்தில் இரு ஆடவர்களை காதலிக்க முடியுமா? காதலிக்க முடியாதுதான். யோசிக்கிறாய், யோசிக்காதே. இறுதியாக உறுதியுடன் கூறு, காதலிக்கவே முடியாது. எந்த பெண் அவ்வாறு செய்கின்றாளோ அது காதல் இல்லை. காதலிப்பதை போல் பாசாங்கு செய்கிறாள். நாராயண நாராயண. நண்பா நாரதா, நம் பேச்சு திசை மாறிவிட்டது. சரி, மீண்டும் சரியான திசைக்கு வா. கூறு, நாம் எதை பற்றி பேசினோம்? அதாவது ராஜகுமாரி தமயந்தி நம் இருவரில் யாரை காதலிக்கிறாள்? தெரியாதா? அறிவாளியானவன் சமிங்கை மூலமாகவே செய்தி அறிந்து கொண்டு விடுவான். நானும் கேள்விப்பட்டுள்ளேன், அறிவேன். பிறகு நீ இதையும் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு விடேன். அவள் என் பிரிவால் கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தாள். தெரியாது. தெரியாதா? நாராயண நாராயண. அவள் என்னை காதலித்து அவளுடைய வாழ்வு வீணாவதை நானும் விரும்பவில்லை. எனது விருப்பம் என்னவென்றால் அவள் உன்னை காதலிக்க வேண்டும். தன்னை முழுவதுமாக உனக்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். உண்மைதான் நாரதா. நீ எப்போதாவது உன் நண்பன் நாரதன் பொய்யுரைத்து கேட்டிருக்கின்றாயா? உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா? எனக்கு உன்மேல் மிக நம்பிக்கை இருக்கிறது. நானும் என் மனதில் உள்ளதை உன்னிடமிருந்து மறைக்க மாட்டேன். அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்போது வாக்கு கொடு, நீயும் உன் மனதில் உள்ளதை என்னிடமிருந்து மறைக்க கூடாது. நாம் இருவரும் சேர்ந்து பாடி ராஜகுமாரியின் முன்பு நம் சங்கீத நிகழ்ச்சியை நடத்துவோம். அப்பொழுது அவள் செய்கையிலிருந்து நமக்கு தெரிந்துவிடும் அவள் பார்வை யார் பக்கம் என்று. தமயந்தி, நீ இந்த இன்னிசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து விட்டாய். ஆனால் ஒரு விஷயத்தை கூறவில்லை. இந்த இன்னிசை நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் யார் என்று. தேவர்ஷி நாரதரும் பர்வத முனிவரும். என்ன, இவர்கள் இருவர் மட்டுமா? தாயே, இவ்விருவரும் இக்கலையில் மிகவும் கைதேர்ந்தவர்கள் ஆவர். ஆயினும் மகளே, இந்த சங்கீத நிகழ்ச்சியின் விஷயம்தான் என்ன? சங்கீதமானது பறந்து விரிந்த கடல் தாயே. அது பூமியிலிருந்து தொடங்கி ஆகாயம் வரையிலும், கிழக்கிலிருந்து தொடங்கி மேற்கு வரையிலும் புகழ் பரப்பி அகண்டு விரிந்து கிடக்கிறது. ராஜகுமாரி, நீ பேறு பெற்றவள். சங்கீதத்தின் நுண்ணிய அறிவு உனக்கு இருக்கிறது. சங்கீதம் பரவியுள்ள விதத்தை நீ எடுத்துரைத்தாய். அதன் மூல ஆதாரம் பக்தி என்பதையும் அறிவாய். மன்னிக்க வேண்டும் நண்பா நாரதா, சங்கீதத்தின் மூல ஆதாரம் பக்தி இல்லை, காதலும் மற்றும் அழகும் தான். இல்லை பர்வதா, பக்தியினால் சக்தி, அந்த சக்தியினால் சிருஷ்டி அமையப்பெறுகிறது. காதலில்லா பக்தி, அழகில்லாததொரு சக்தி, அர்த்தமில்லாததாகும் நண்பா நாரதா. அதாவது நீ பக்தியினால் ஏற்படும் மகிழ்ச்சியை பற்றி அறியவில்லை பர்வதா. இந்த விவாதத்திற்கு முடிவு இல்லை முனிவர்களே. ஆகையால் இப்போது உங்கள் திறமையை காட்ட இன்னிசையை விரைவில் தொடங்குங்கள்.
பக்தி ஒன்றே சக்தி நண்பா, பக்தியே உலகம். ஓ பக்தி ஒன்றே சக்தி நண்பா, பக்தியே உலகம். பக்தி ஒன்றே பந்தங்கள் எல்லாம் முக்திக்கு ஆதாரம். பக்தியில் அழகுண்டு என்று நீங்கள் உணரவில்லை. ஓ பக்தியில் அழகுண்டு என்று நீங்கள் உணரவில்லை. இந்த அழகே அன்பின் பூஜை, இதுவே உலகின் சாரம். பக்தி ஒன்றே சக்தி நண்பா, பக்தியே உலகம். ஓ பக்தியில் அழகுண்டு என்று நீங்கள் உணரவில்லை. இறைவன் மீது பக்தி ஒன்றே இன்னல்கள் அனைத்தையும் தீர்க்கும். 10 திசைகளில் அவனது பெருமையை தானாய் அதுவே பரப்பும். இந்த அழகே உடல் உள்ளத்தில் என்றும் இளமை பொழியும். இந்த அழகை என்றும் கண்ணால் கண்டவர் கடவுளை காண்பார். பக்தியின் மகிமையை உணராமுடன் முக்தியை அடைவதில்லை. பக்தி ஒன்றே சக்தி நண்பா, பக்தியே உலகம். பக்தியில் அழகுண்டு என்று நீங்கள் உணரவில்லை. விட்டு அவனை என்றும் நினைத்து விடு. அவனை என்றும் பக்தி செய்தால் பேரானந்தம் உண்டு. ஆத்ம சுகம் என சொல்வது பொய்யே, மேயின் சுகந்தான் மெய்யே. அன்பே வாழ்க்கை, அன்பாய் வாழ்ந்தால் அன்பே அழகாகும். பக்தி செய்வோன் என்றும் இறைவன் பக்கம் நின்றே வாழ்வான். பக்தி ஒன்றே சக்தி நண்பா, பக்தியே உலகம். பக்தியில் அழகுண்டு என்று நீங்கள் உணரவில்லை. உலகம் தன்னில் மேயாய் நிற்பது பக்தி. இந்த அழகே அன்பாய் மாறும், இதுவே தருமே முக்தி. பக்தியே அபயம், அன்பே ஜெயம். பக்தியே புனிதம், அன்பே புவனம். பக்தியே ஞானம், அன்பே உதயம். பக்தியே பாவனம், அன்பே சாதனம். பக்தியே ஆனந்தம், அன்பே நிரந்தரம். பக்தியே நித்தியம், அன்பே சத்தியம். பக்தியே சரணம், அன்பே சாந்தம். பக்தியே புண்ணியம், அன்பே தன்யம். பக்தியே சுகமயம், அன்பே சுரலயம்.
அற்புதம் முனிவர் நாரதரே, அதி அற்புதம், மிகவும் சிறந்தது. தங்களது பக்தி நிறைந்த பாட்டும் ஆலாபனையும் என்னை மெய்மறக்கச் செய்துவிட்டது. நான் அதில் மயங்கி போய்விட்டேன். இது சங்கீதமே அல்ல, தங்களது ஆத்மாவின் குரல் என்று தோன்றுகிறது. பர்வத முனிவரே, தங்களது பாட்டும் வீணை வாசிப்பும் சிறந்ததுதான். ஆகையால் தாங்கள் நிராசை அடைய வேண்டாம். நீங்கள் இருவருமே பரிசு பெற தகுதியானவர்கள்தான். அரசனே, இந்த பரிசு பொருட்கள் குடும்பஸ்தர்களுக்குத்தான் பயன்படும். நாங்கள் என்ன செய்வது? ஆம் அரசே, இந்த பரிசு பொருட்கள் எல்லாம் முற்றும் துறந்த முனிவர்களுக்கு தேவையில்லை. இதை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏதும் இல்லை. ஆனால் இப்போது நான் கொடுக்க போகும் பரிசை தாங்கள் நிச்சயம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். என்ன? அற்புதமான மனம் மயக்கச் செய்கின்ற சங்கீத நிகழ்ச்சிக்காக நன்றி. அரசனே, உன் மனம் மகிழ்ந்தது, அதனால் எனக்கும் மகிழ்ச்சிதான். இப்போது ஒரு வேண்டுகோள் உள்ளது. காத்திருக்கிறேன் முனிவரே. அரசனே, எங்கள் இருவருக்கும் இங்கிருந்து செல்வதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். முனிவர்கள் அதிக காலம் அரச மாளிகையில் தங்குவது நல்லதல்ல. இல்லை இல்லை, நான் உங்கள் இருவரையும் செல்ல விடமாட்டேன். நான் எனது மகளின் விருப்பத்திற்கு மாறாக எந்த ஒரு செயலையும் நிச்சயம் செய்ய மாட்டேன். அதோடு கூட தாங்கள் இருவரும் எங்களது விருந்தினர்கள் அல்லவா? எங்களைப் போன்றே இந்த மாளிகையில் இருக்க தகுதியானவர்கள். முனிவரே, இங்கிருந்து செல்லும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள். இருந்தாலும் நாங்கள் தங்களுக்கு அளிக்கும் உபசரிப்பில் ஏதாவது குற்றமோ அல்லது குறையோ இருந்தால் என்னிடம் கூறுங்கள், நாங்கள் சரி செய்கிறோம். ராஜா சஞ்சயனின் வேண்டுகோளை நிராகரிப்பது நாரதனாலும் முடியாமல் போய்விட்டது. பர்வதனாலும் முடியவில்லை. ஒருவேளை ராஜகுமாரியின் காதல்தான் இதற்கு காரணமோ? மறுபுறம் தேவராஜன் இந்திரனின் பிடிவாதத்தினால் துவேஷ்டர் இன்னும் சொர்க்கத்திலேயே இருக்கிறார். அவர் சொர்க்கத்தில் இருப்பதால் குரு பிரகஸ்பதி கோபம் கொண்டு இருப்பதும் இயல்புதானே? தேவராஜா, உனது விருப்பம் மற்றும் வேண்டுதலின் பேரில் ரிஷி துவேஷ்டர் சொர்க்கத்திற்கு வந்திருக்கிறார். நான் இதற்கு முன்பே உன்னை எச்சரித்திருக்கிறேன். உன்னுடைய ஆசைகள் எல்லையற்றது. அதற்கு ஒரு முடிவே கிடையாது. அதை ஒரு காலம் துவேஷ்டரால் பூர்த்தி செய்ய முடியாது. உனது சொர்க்கம் உனது தேவர் சேனையின் பலத்தில் தான் பாதுகாப்பாக இருக்க முடியும். துவேஷ்டரின் பாதுகாப்பு கவசத்தினால் அல்ல. துவேஷ்டரிடம் பாதுகாப்பு கவசத்தை பற்றி பேசி அவரை நீ மிகவும் இக்கட்டில் ஆழ்த்தி விட்டாய். அவரை சினம் கொள்ளச் செய்தாய். துவேஷ்டர் சக்தி ஆராதனையும் செய்து அற்புத சக்திகளை பெற்றிருக்கிறார். அவர் சினம் கொள்வதும் உனக்கு நன்மை அளிக்காது. உனக்கு நன்மை என்னவெனில், நீ ரிஷி துவேஷ்டரை மீண்டும் பூலோகத்திற்கு அனுப்பிவிடு. அவர் இங்கிருந்தால் சொர்க்கத்திற்கு நன்மை ஏதுமில்லை. குரு, நீங்கள் எதற்காக தேவராஜன் இந்திரனை தூண்டிவிட்டு என்னை அழைத்து வந்தீர்கள்? நடக்க முடியாத ஆசையை பூர்த்தி செய்து கொள்ளவா? இதனால் நானே இங்கிருந்து செல்வேன் என்றுதானே? இது தங்கள் பிரமை ரிஷி துவேஷ்டரே. நான் ஒருபோதும் இந்திரனிடம் இவ்வாறு கூறவில்லை. ஆனால் அவன் தங்களிடம் பாதுகாப்பு கவசத்தை கேட்டிருக்கிறான். ஏனென்றால் எனக்கு தெரியும், நன்றாக தெரியும், இந்த ஆசையை பூர்த்தி செய்வது உங்களால் முடியாததொரு செயல் என்று. நிச்சயம் முடியும். முனிவரே, தாங்கள் தங்களது அற்புத சித்திகளால் என் மனதை கொள்ளை கொள்ளவில்லையா? தங்கள் சித்திகள் மூலம் எங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லையா? அதனால்தானே நாங்கள் தங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து வந்தோம். இப்போது தாங்கள் வாக்கிலிருந்து தவற பார்க்கிறீர்களே. ரிஷியே, நான் தங்களிடம் கூறியதை முடித்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும். அது நடக்காது. நான் உன்னுடைய சேவகன் அல்ல. ஆணையை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இப்போது அது நிச்சயம் நடக்க முடியாததாகிவிட்டது. நான் உனது ஆவலை நிறைவேற்றிருக்க முடியும் தேவராஜா. இப்போது நிச்சயம் முடியாது. காரணம் என்ன? சக்தி உபாசகன் துவேஷ்டரின் கௌரவம், மானம், மரியாதை
ஸ்வர்காதிபதி இந்திரனை விட ஒருபோதும் குறைந்ததல்ல. அதனால் என்ன? பேச்சு தங்களது மானம், மரியாதை, கௌரவத்தை பற்றியது அல்ல ரிஷியே, எங்களை பற்றியது. நீங்கள் சொர்க்கத்தில் இருந்து கொண்டு எனது ஆவலை பூர்த்தி செய்ய முடியாது என்றால் நீங்கள் இங்கு இருப்பதில் எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? தாங்கள் இங்கிருந்து விரைவில் பூலோகம் சென்று விடுங்கள் முனிவரே. ஏனென்றால் இனி தங்களது அவசியம் எங்களுக்கு இல்லை. சுயநலம் முடித்த தேவராஜனே, எனக்கும் உன்னுடைய தேவையில்லை. சொர்க்கலோகத்திற்கு என்னை வரும்படி நீதான் அழைத்தாய். நான் உன்னிடம் கேட்கவில்லை சொர்க்கலோகம் வருகிறேன் என்று. நீதான் அழைத்து வந்தாய். நீதான் இப்போது என்னை செல் என்று கூறி நீ என்னை மட்டுமல்ல என் சித்திகளை, எனக்கு சித்திகளை எல்லாம் அளித்த அன்னை சக்தியையும் அவமானம் செய்திருக்கிறாய். இனி ஒரு கணம் கூட இங்கு இருக்க மாட்டேன். இல்லுங்கள் துவேஷ்டரே. எதற்காக? அதிகமாக அவமானப்படுவதற்காகவா? என்னை அவமானப்படுத்தியதில் தங்களுக்கும் நிறைய பங்கு இருக்கிறது தேவகுரு பிரகஸ்பதியே. இதன் கொடிய விளைவை தாங்களும் தேவராஜன் இந்திரனும் மட்டுமல்ல, இந்த சொர்க்கத்தில் அனைவருமே அனுபவிக்கப் போகிறீர்கள். தேவராஜா, நடந்தது எதுவுமே நல்லதில்லை. ரிஷி துவேட்டரை அவமானம் செய்து நீ உனக்கு ஒரு பெரும் துன்பத்தை வரவழைத்துக் கொண்டாய். நமக்கு எச்சரிக்கை தேவை. மமதை கொண்ட துவேஷ்டர் தான் பட்ட அவமானத்திற்கு நிச்சயம் பழி வாங்குவார். எங்கு சென்று விட்டீர்கள்? எங்கு சென்றீர்கள் சிஷ்யர்களே? வணக்கம் குருதேவா. வணக்கம். வணக்கம் குருதேவா. வணக்கம். பிரிய சிஷ்யர்களே, ஸ்வர்கலோகத்தில் தேவராஜன் இந்திரன் என்னை அவமானம் செய்து விட்டான். நான் பட்ட அவமானத்திற்கு நிச்சயம் பழி வாங்குவேன். அன்னை சக்தியை ஆராதனை செய்து நான் ஒரு பெரும் வேள்வியை நடத்தப் போகிறேன். அது இந்திரனுக்கு மிகவும் ஆபத்தாக அமையப் போகிறது. ஆகையால் பிரிய சிஷ்யர்களே, இந்திரனை எதிர்க்கும் இந்த வேள்விக்கு ஆயத்தம் ஆரம்பமாகட்டும். தங்கள் ஆணைப்படியே குருதேவா. நந்தி. பிரபு, தேவி பார்வதி எங்கே? சுவாமி, அன்னை பார்வதி மகன் மேலுள்ள பாசத்தினால் குமரன் கார்த்திகேயனை காணச் சென்றுள்ளார். இப்போது அவர் திரும்பி வரும் தருணம் நெருங்கிவிட்டது. ஸ்ரீசைலத்திலிருந்து திரும்பி வரும்போது தேவி பார்வதிக்கு மீண்டும் மீண்டும் நாரதனின் நினைவு வரும். தேவரிஷி நாரதனின் நினைவா? ஆம். முதல் முறையாக நாங்கள் கார்த்திகேயனை காண ஸ்ரீசைலம் சென்றபோது நாரதனும் எங்களுடன் வந்தான். பதி பரமேஸ்வராய் நமோ நமக. தாங்கள் அனைத்தும் அறிந்தவர் சுவாமி. ஒரு உண்மையை அறிவீர். மீண்டும் மீண்டும் எனக்கு நாரதனின் நினைவு வந்து கொண்டிருந்தது. ஒன்றை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். அதாவது தங்களது வரத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நாரதன் திடீரென்று எங்கு மறைந்து விட்டான்? மீண்டும் மீண்டும் கைலைக்கு வந்து போகிற நாரதன் நம்மை முற்றிலும் மறந்து விட்டானா? நாரதனால் நம்மை மறக்க முடியாது தேவி. இருந்தும் தவறு செய்திருப்பான். தவறா? என்ன தவறு? மாயவலையில் சிக்கிக்கொண்ட தவறு. அதிலிருந்து வெளியே வரும் மார்க்கம் அவனுக்கு கிடைக்கவில்லை. தங்கள் அருள் இருந்தால் அவன் அந்த மாய வலையிலிருந்து விடுபட்டு வெளிவருவான். தாங்கள் ஒன்று கூறுங்கள். அந்த நாரதன்
குடும்ப வாழ்க்கையில் பிரவேசித்தானா இல்லையா? தாங்கள் அளித்த வரத்தின்படி அவனுக்கு ஒரு தர்மபத்தினியானவள் கிடைத்திருப்பாள் அல்லவா சுவாமி? தேவி, இந்த கேள்விக்கான பதில் சில காலத்திற்கு பிறகு உனக்கு நிச்சயம் கிடைக்கும். என்ன ஆயிற்று அந்த நாரதனின் நிலைமை? வணக்கம் முனிவரே. கவலையை விட்டுவிட்டு உணவு அருந்துங்கள். உணவா? ஆம் முனிவரே, இந்த இனிப்பையும் உணவையும் நானே சமைத்துள்ளேன். உங்களுக்காக கொண்டு வந்துள்ளேன். இதை நீங்கள் சுவைத்துவிட்டு பிறகு கூறுங்கள், சமையல் கலையில் நான் தேர்ந்தவளா இல்லையா என்று. நீ எனக்காக ஏன் இவ்வாறு கஷ்டப்படுகிறாய்? எனது மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை ஏன் கஷ்டம் என்று கூறுகிறீர்கள் முனிவரே? தங்களுக்கு போஜனம் அளிப்பதில் எனக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கிடைக்கப் பெறுகிறது. அது தங்கள் கற்பனைக்கு எட்டாதது. நான் கற்பனை செய்து பார்க்காததெல்லாம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ராஜகுமாரி. தங்களுக்கு ஏன் இவ்வாறு தயக்கம் மாமுனிவரே? தாங்கள் இவ்வாறு தயக்கம் காட்டிக் கொண்டிருந்தால் நான் தங்களை இங்கு உட்கார வைத்து எனது கைகளால் உணவை ஊட்டி விடுவேன். உண்ணுங்கள். நண்பா பர்வதா, நண்பா பர்வதா, அங்க என்ன செய்கிறாய்? இங்கே வா, என் அருகில் வா. இங்கு வந்து என்னுடன் அமர்ந்து என்னுடன் உணவு அருந்து. சரியா? அவனை கூப்பிடு. பர்வத முனிவரே, தங்கள் உணவு தங்கள் அறைக்கு அனுப்பப்பட்டு விட்டது. இது நாரதரின் உணவு. பர்வதா, நண்பா பர்வதா, நீல் பர்வதா, பர்வதா. நாரதா, நீ நாளாக நாளாக ராஜகுமாரி தமயந்தியின் காதல் வலையில் சிக்கிக்கொண்டே போகிறாய். 3 உலகிலும் சுதந்திரமாக சுற்றித் திரிந்து கொண்டிருந்த இந்த நாரதனுக்கு என்ன நிலைமை வந்து விட்டது? இது வரத்தின் பலனா, குற்றத்திற்கு தண்டனையா? நாரதா, 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 உனக்கு நண்பனாக இருக்க தகுதி இல்லை. பர்வதா, இதை நான் அறிவேன். மேலே கூறு. நீ ராஜகுமாரி தமயந்தியை முழுவதுமாக உன் காதல் வலையில் சிக்க வைத்து விட்டாய். நீ நண்பனுக்கு துரோகம் செய்துள்ளாய் நாரதா. பர்வதா, என்ன காதல், என்ன காதல் வலை? இதை பற்றி நீ சிறிதும் அறிய மாட்டாய். ஆனால் கோபப்பட்டு பேசுகின்றாய், கத்துகின்றாய். தமயந்தியை ஒருபோதும் நான் தூண்டிவிடவில்லை. நானும் அவளை காதலிக்கவில்லை. அவளேதான் காதல் என்ற மோகத்தால் தனது அறிவை இழந்துவிட்டு நிற்கின்றாள். அவளுக்கு தான் காதல் மோகம் உள்ளதா? பிறகு எனக்கு மோகம் என்று நினைக்கிறாயா? அவள் என் அருகில் வருவதை கூட நான் விரும்பவில்லை. நானே இந்த இக்கட்டான நிலைமையில் அகப்பட்டு தவிக்கின்றேன். எச்சரிக்கை நாரதா, எச்சரிக்கை. நீ என்னிடம் உனது மனதில் உள்ள அனைத்தையும் மறைக்க மாட்டேன் என்று வாக்களித்தாய். பிறகு இது பொய் இல்லையா? நீ தமயந்தியை காதலிக்கவில்லையா? உண்மை என்னவெனில், தமயந்தியின் அழகானது, அவளது அன்பு, அவளுடைய காதல் உன்னை மயக்குகின்றது. அவளை விரும்புகிறாய். அவள் உன்னவள் ஆக வேண்டும் என்று நினைக்கிறாய். அழகாக இருக்கிறது, அற்புதம்தான். நான் நண்பனாக இருக்க தகுதி இல்லாதவனா? நீ நண்பனாக இருக்க தகுதியானவனா கூறு. நானா? நான் என்ன குற்றம் செய்து விட்டேன்? நானும் தான் என்ன குற்றம் செய்து விட்டேன்? கூறு, நான் என்ன குற்றம் செய்து விட்டேன்? நீ என் மீது சுமத்திய குற்றத்திற்கு ஏதாவது ஆதாரம் உன்னிடம் இருக்கிறதா? இறைவன் கண்களை மட்டுமல்ல, அதற்கு பின்னால் அறிவையும் கொடுத்து உனக்கு யோசிக்கும் திறனையும் கொடுத்திருக்கின்றார் பர்வதா. உனது குற்றத்தை மறைக்க முயற்சி செய்யாதே நாரதா. இதை நீ அல்ல, உனது இதயத்தில் உள்ள ஆசைதான் கூறுகிறது. இருந்தும் உனக்கு நம்பிக்கை அளிக்க நான் எனது இறைவன் பகவான் ஸ்ரீகிரி விஷ்ணு, ஜகத்தை காத்து நிற்கும் பரம்பொருள் மீது ஆணையாக கூறுகின்றேன். நான் ஒருபோதும் ராஜகுமாரி தமயந்தி என்னவள் என்று நினைத்ததில்லை. பொய்யுரை, அப்பட்டமான பொய். மீண்டும் மீண்டும் பொய்யுரைத்து உண்மையை கூறுவேன் என்ற வாக்கை நீ மீறிவிட்டாய்.
நீ எனது மனதை புண்படுத்தி உள்ளாய். ஆகையால் உனக்கு சாபம் அளிக்கிறேன். உனது மன சஞ்சலத்தின் காரணத்தால் உன்னை ஒரு வானரம் என்று நிரூபித்து விட்டாய். இப்போது உனது முகம் வானரம் போலாகும். உனக்கு வானர முகம் கிடைக்கும். பர்வதா, பர்வதா, நான் வானரனாகி விட்டேனா? பர்வதா, நீ குற்றமற்றவனுக்கு சாபம் கொடுத்து மாபெரும் குற்றம் புரிந்திருக்கின்றாய். அதற்காக நான் உன்னை சபிக்கிறேன். ஆகாயத்தில் சுற்றித் திரியும் உனது சக்தி அழிந்து போய்விடும். நீ ஆகாய மார்க்கமாக சொர்க்கத்தை அடையவே முடியாது. பூலோகத்திலேயே அலைந்து திரிவாய். என் முகம் வானரம் போல் ஆகிவிட்டதா? பிரபு, என்னை காப்பாற்றுங்கள். நாராயண நாராயண. பிரபு, என்ன ஆயிற்று? ஸ்ரீமன் நாராயணா, ஸ்ரீமன் நாராயணா. நாரதன் இக்கட்டில் இருக்கிறான் தேவி. அவன் மனம் வருந்தி நம்மை அழைக்கிறான். ஆனால் இச்சமயம் நான் அங்கு சென்று அவனை அவமானப்பட வைக்க விரும்பவில்லை. சுவாமி, நாரதன் தங்களின் பரம பக்தன். தாங்கள் அவனுக்கு உதவுங்கள். என்னால் இயலாது தேவி. அவன் இறைவன் சிவன் அளித்த வரத்தினால் இக்கட்டில் உள்ளான். இப்போது தனது நெருங்கிய நண்பன் பர்வதனால் சபிக்கப்பட்டுள்ளான். தனது நண்பனாலேயே சபிக்கப்பட்டுள்ளானா? அந்த நாரதன் தனது தவ வலிமையால் அந்த சாபத்தை விலக்கிவிட முடியாதா? சுவாமி, தாங்கள் தங்கள் அருளை பொழிந்து அவனை இதிலிருந்து விடுவிக்க முடியாதா? விதியின் விளையாட்டை மும்மூர்த்திகளான நாங்களும் கூட தடுக்க இயலாது. பர்வதன் அளித்த சாபத்தை பர்வதன் தான் விலக்க முடியும். ஆயினும் பிரபு, இந்த சாபம் தான் என்ன? பர்வதன் கோபம் கொண்டு நாரதனை வானரமுகனாக சபித்து விட்டான். மகாராஜா சஞ்சயன் விருந்தாளியாக வானரமுகனான நாரதன் தன் முகத்தை மறைத்து எம்மை அழைக்கிறான் தேவி. நீ கூறுவது மிகவும் சரிதான் தேவி. நான் விரைவில் அங்கு சென்று அவனுக்கு ஆறுதல் கூற வேண்டும். பிரபு, எனது இறைவா, இக்கட்டிலிருந்து என்னை விடுவியுங்கள். என்னை காப்பாற்றுங்கள் பிரபு, என்னை காப்பாற்றுங்கள். இந்த விபரீதமான சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் பிரபு, என்னை காப்பாற்றுங்கள் பிரபு. நாரதா, பிரபு, பிரபு, என்னை காப்பாற்றுங்கள் பிரபு, என்னை காப்பாற்றுங்கள் பிரபு, என்னை காப்பாற்றுங்கள் பிரபு. பிரபு, தாங்கள் என்னை எந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டீர்கள் பிரபு. பிரபு, என் தலைவிதி என்னிடம் மிகவும் கடுமையாக விளையாடி விட்டதே பிரபு. தாங்கள் நிலைமையை கண்டீர்களா? எனக்கு என் முகத்தை மீட்டுத் தாருங்கள் பிரபு, என் முகத்தை மீட்டுத் தாருங்கள். இந்த விபரீதமான சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் பிரபு. எழுந்திரு நாரதா. நாரதா, நான் உன்னுடைய துன்பத்தை நன்கு அறிவேன். உன்னை காப்பாற்ற இயலாது. தான் செய்த காரியத்திற்கு மனம் வருந்தி பர்வதனே இங்கு திரும்பி வராத வரையிலும் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும். நாரதா, வானர முகனாகிவிட்டதால் உனக்கு துன்பம் நேராது. இந்த வடிவத்தில் பல அனுபவங்கள் ஏற்படும். இதை சாபமாக அல்ல, ஒரு வரமாக நினைத்துக்கொள். இந்த வாழ்க்கையின் புதிய அனுபவத்தை நன்கு அறிந்து கொள். பிரபு, அருள் கூர்ந்து ஒன்று கூறுங்கள். நான் என்னுடைய பழைய வடிவத்தை எப்போது திரும்ப பெறுவேன்?
பர்வதன் திரும்பி வருவதற்கு அதிக காலம் பிடிக்காது நாரதா. அதுவரை நீ தமயந்தியின் உபசரிப்பில் இருப்பாய். உனக்கு நன்மையே நடக்கும். முனிவரே, எழுந்திருங்கள். தங்களுக்காக சுவையான உணவு கொண்டு வந்துள்ளேன். எழுந்திருங்கள் முனிவரே, எழுந்திருங்கள். போஜன நேரம் நெருங்கிவிட்டது. முனிவரே, தங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? தங்களுக்கு என்ன ஆயிற்று முனிவரே? ராஜகுமாரி, இனி உனக்கு எனது முகத்தை காட்ட தகுதியில்லாதவனானேன். நான் ஒரு குரூபியாகிவிட்டேன். அருள் கூர்ந்து நீ எனக்கு விடை கொடு, தயவு செய். உங்களை இந்நிலைக்கு ஆளாக்கியது யார் முனிவரே? எவர் செய்வார் ராஜகுமாரி? நான் செய்த வினைகளுக்கான பலனை அனுபவிக்கிறேன். ஒருவன் தான் செய்த தீமைகளுக்காக எப்போதும் மற்றவனை குற்றம் சொல்கிறான். அது நல்லதல்ல. மற்றவரை குற்றம் சொல்வதால் நன்மை அல்ல, தீமையே விளையும். அதுவும் மற்றவரை குற்றம் சொல்வதால் அது மிகவும் கடுமையாக பாதிக்கும். இந்த தீமைகளுக்கான பலனை அனுபவிக்க மிக அதிக காலமாகும் தேவி. என்ன ஆயிற்று? நாரத முனிவர். நாரத முனிவர், முனிவர் நாரதரே, தங்கள் சித்திகள் அனைத்தும் சக்தி அனைத்தும் இங்கே வந்ததில் அழிந்து விட்டதா? தங்களால் தங்களையே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. மகாராஜா, தாங்கள் நான் கூறியதை நம்பவில்லை. கண்கூடாக காணுங்கள். நாரதர் நம் மகளை தவறாக பார்த்தார். அதன் பலனை இப்போது அனுபவிக்கிறார். இல்லை தாயே, இல்லை. நிச்சயம் அவ்வாறு இல்லை. இவர் என்னிடம் தவறாக நடந்து கொள்ளவில்லை. இவர் எப்போதும் எந்நேரமும் என்னிடமிருந்து விலகியே இருந்து வந்துள்ளார். தமயந்தி, நாரதர் நமது உபசரிப்பை தவறாக பயன்படுத்தி உன் மனதை மயக்கினார். இவரது வானர முகத்தை கண்டு உனக்கு உண்மை விளங்கவில்லையா? உண்மையை புரிந்து கொள்ளவில்லையா? நாரத முனிவரே, உங்களுக்கு வெட்கம் மானம் என்பது சிறிதும் இருந்தால் இந்த அழகான முகத்தை எங்கள் முன் காட்டாமல் விரைவில் சென்று விடுங்கள். தாயே, இந்த முனிவரை நான் மனதில் கணவராக வரித்து விட்டேன். மதி மழுங்கி விட்டதா? புத்தி பேதலித்து விட்டதா? இந்த குரூப முனிவர் மாயம் செய்கிறார். அவரையா மணக்க வேண்டும்? இந்த அறிவில்லாதவனையா? தந்தையே, ஏதும் கூற வேண்டிய அவசியமில்லை. நான் உனது திருமணத்தை விராட நாட்டு ராஜா அன்சியமாலியுடன் நிச்சயம் செய்து விட்டேன். என் வாழ்வில் இவரை தவிர வேறு எவரையும் ஒரு காலம் கணவராக நான் ஏற்கவே மாட்டேன். ஏற்க மாட்டேன், ஏற்க மாட்டேன். இனிமேல் இவர்தான் என் கணவர். இல்லை ராஜகுமாரி, இல்லை. நீ மாபெரும் தவறு செய்கிறாய். இந்த முற்றும் துறந்த முனிவருடன் வாழ்க்கையில் இணைந்து நீ இன்னலுறவே கூடாது. ராஜகுமாரி, நான் ஒன்றும் உயர்ந்தவன் அல்ல. எனக்காக உன் பெற்றோர்களை எதிர்த்து பேசி விரோதித்துக் கொண்டு இந்த அழகிய மாளிகையின் சுகங்களை எல்லாம் துறக்க வேண்டாம். உனக்கு நன்மை என்னவென்றால், நீ உனது அன்னை தந்தையிடும் ஆணையை ஏற்று மதித்து சுகங்களை அனுபவிக்க வேண்டும். முனிவரே, 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 முனிவரே. ராஜா சஞ்சயன் பலவந்தமாக தனது மகள் தமயந்தியை நாரதர் மீது காதல் கொள்ளக்கூடாது என்று தடுக்கிறார். ஆயினும் தமயந்தியின் மனதில் நாரத முனிவரே குடிகொண்டிருக்கிறார். நாரதர் மிகவும் வருத்தம் கொண்டு அங்கிருந்து சென்று விடுகிறார். மறுபுறம் பர்வதன் நாரதனின் சாபத்தினால் பாதிக்கப்பட்டான். அதிலிருந்து விடுபடுவதற்காக அவன் வனத்தில் அலைந்து திரிகிறான். அந்த சாப விமோசனம் தருபவர் பல சித்திகளை பெற்ற மனிதராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சித்திகளை பெற்ற முனிவர் துவேஷ்டர் தனது சக்திகளை பெருக்கிக் கொள்ள யாகம் செய்து கொண்டிருந்தார். பிரிய சிஷ்யர்களே,
நாம் யாகத்தை துவங்குகிறோம். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என்னுடன் கூறுங்கள். தங்கள் சித்தம் போல் நாங்கள் செய்கிறோம் குருவே. சர்வமங்கள மாங்கல்யே शिवे सर्वार्थ साधिके शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते नारायणी नमोस्तुते सृष्टि स्थिति विनाशानम सृष्टि स्थिति विनाशानम शक्ति भूते सनातनी शक्ति भूते सनातनी गुणाश्रेये गुणमये गुणाश्रेये गुणमये नारायणी नमोस्तुते नारायणी नमोस्तुते. வணக்கம் ரிஷியே. ரிஷியே, தாங்கள் பல அற்புத சக்திகள் படைத்தவர். ஆகையால் நான் தங்களிடம் வந்துள்ளேன். உன்னையும் கூட துஷ்ட இந்திரன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினானா? அவ்வாறென்றால் இங்கு வந்து என்னுடன் யாகத்தில் பங்கு கொள். ஆனால் யாகத்திற்கு தடையாக இருக்காதே. சரணாகத தீனார்த்த शरणागत दीनार्थ परित्राण परायणे परित्राण परायणे सर्वस्यार्ति हरे देवी सर्वस्यार्ति हरे देवी नारायणी नमोस्तुते नारायणी नमोस्तुते सर्वस्वरूपे सर्वेशे सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते सर्वशक्ति समन्विते भयेभ्यस्त्राहि नो देवी भयभ्यस्त्राहि नो देवी दुर्गे देवी नमोस्तुते दुर्गे देवी नमोस्तुते. ரிஷியே, எனது பால்ய நண்பன் நாரதன் எனக்கு சாபம் அளித்து விட்டான். என்னால் ஆகாய மார்க்கமாக சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. தங்களிடம் அபார சக்தி உள்ளது. அருள் கூர்ந்து என்னை சொர்க்கத்திற்கு அனுப்பி வையுங்கள். துஷ்ட பர்வதனே, உன்னை எனது மிகப்பெரிய எதிரி துஷ்டன் இந்திரன் தான் என் யாகத்தை தடை செய்ய அனுப்பியிருக்கிறான் போலும். நான் உனக்கு சாபம் அளிக்கிறேன். நீ மிகவும் கடுமையான துன்பத்தில் அகப்பட்டு ஆகாயத்தில் என்ன பூமியிலும் கூட நடக்க முடியாதவனாகி விடுவாய். செல், இப்போதே என் கண் முன்னிருந்து நீ சென்று விடு. இல்லை என்றால் இப்போதே என் கோபக்கடலால் உன்னை சாம்பலாக்கி விடுவேன். மன்னியுங்கள், மன்னியுங்கள் ரிஷியே, மன்னியுங்கள். நான் தடை ஏற்படுத்த வரவில்லை. என் துன்பத்தை போக்கிக் கொள்ளவே இங்கு வந்தேன். நான் செல்கிறேன், நான் செல்கிறேன், நான் செல்கிறேன், நான் செல்கிறேன். என்னை மன்னியுங்கள், என்னை மன்னியுங்கள், என்னை மன்னியுங்கள். நான் செல்கிறேன், நான் சென்று விடுகிறேன். चामुंडाय विच्चै स्वाहा सिदाग्निकुंड संपूदा 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 स्वाहा सर्वाभरण भूषिता स्वाहा. வாருங்கள், உடனடியாக தேவராஜனிடம் கூறுவோம். सर्वाभरण भूषिता स्वाहा. தேவராஜா, தேவராஜா, தேவராஜா. என்ன ஆயிற்று, என்ன ஆயிற்று? விபரீதம் நடந்து விட்டது. நடந்ததை விவரமாக கூறுவரன் தேவா. வேஷ்ட ரிஷி மாபெரும் யாகம் செய்கிறார். அவரது யாகம் மிகவும் கடுமையாகி கொண்டே போகிறது. அவர் அதில் வெற்றி பெற்று எப்போது வேண்டுமானாலும் அவரது அற்புத சக்திகளை நம்பி பிரயோகம் செய்யலாம். தேவராஜா, ஒரு விஷயம் தெளிவாகிவிட்டது. அவர் சக்திகளை பெற்று தான் பட்ட அவமானத்திற்கு உங்களை பழி தீர்க்க விரும்புகிறார். அவர் வெற்றி அடையாது. நாம் உடனே தடுத்து நிறுத்த வேண்டும். தாங்கள் எங்களுக்கு ஆணையிடுங்கள். நாங்கள் எங்கள் சக்திகளை பிரயோகம் செய்து துவேஷ்ட ரிஷியையும் அந்த யாகத்தையும் அடியோடு அழித்து விடுகிறோம். ஆம் தேவராஜா, அந்த துவேஷ்டர் இருக்கும் வரையிலும் நம்மை நிம்மதியாக இருக்க விட மாட்டார். அவர் நமக்கு எதிரியாகி விட்டார். சுவாமி, ஏதும் செய்யும் முன் தாங்கள் தேவகுரு பிரகஸ்பதியின் அறிவுரையை கேட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கு அவசியமில்லை. தேவகுரு அறிவுரை அவசியமில்லையா? ஏன்? நிலைமையை புரிந்து கொள்ள முயற்சி செய் தேவி. தேவகுரு பிரகஸ்பதி துவேஷ்டருக்கு எதிராக நாம் செயல்படக்கூடாது என்று கூறிவிட்டால் நம் நிலைமை என்னவாகும்? அப்படியும் நம் சக்திகளை பிரயோகம் செய்ய வேண்டும். அவரது அறிவுரையை கேட்காவிட்டால் அவரை அவமதிக்காமல் தப்பலாம் அல்லவா?
நீங்கள் மூவரும் விரைவில் உங்கள் சக்திகளை பிரயோகித்து துவேஷ்ட ரிஷியை சக்தி இழக்கச் செய்யுங்கள். அதனால் நாம் சக்தியுள்ளவர்களாக திகழ்வோம். श्रीमत् सिंहासनेश्वरी स्वाहा चतुर्बाहु समन्विता स्वाहा चिताग्निकुंड संभूता स्वाहा सर्वाभरण भूषिता स्वाहा ब्रह्मग्रंथि विवेदिनी स्वाहा